தீர்க்கதரிசி இயேசு பிறக்கிறதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எருசலேமை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறதை எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு தெரிந்து 1000 ஆண்டுகளாக ஒரு தேசத்திற்கு ஒரு பட்டணம் தலைநகரமாக இருக்கிறதை நான் கேள்விப்படவில்லை. உங்களில் யாருக்காயிலும் இது தெரியுமா? இந்தியாவுக்கு இன்னைக்கு தலைநகரமாக இருப்பது எது? டெல்லி. ஆனால் சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வேறு ஒரு பட்டணம் தலைநகரமாக இருந்தது. எந்த பட்டணம்னு சொல்ல முடியுமா யாராவது? இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி வேறு ஒரு பட்டணம் தலைநகரமாக இருந்தது. யாராவது சொல்ல முடியுமா அந்த பட்டணம் எந்த பட்டணம்னு? உங்களுக்கு தெரியாதுல்ல? ஆமாம், இந்தியாவுக்கு கல்கத்தா தலைநகரமாக இருந்தது. சுதந்திரத்துக்கு பின்னாடி நம்முடைய வசதிக்காக நாம் டெல்லியை தலைநகரமாக என்ன பண்ணி கொண்டோம்? மாற்றிக்கொண்டோம். மற்றபடி வேறு அல்ல. அப்போது ஒரு நாட்டுக்கு தலைநகரம் மக்களுடைய வசதிக்காகவும் ஆளுகை அதிகாரத்திற்காகவும் காலத்தால் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஆனால் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தின் தலைநகரமோ 1000 ஆண்டுகளாக எருசலேமை தலைநகரமாய் கொண்டிருக்கிறது. அப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு நாடு இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எருசலேம், இஸ்ரவேல் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு தேசமாய், எருசலேம் தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒரு பட்டணமாக இருக்கிறபடியினால் அது இன்றைக்கு வரைக்கும் மாறாத மகிமையை தன்னிடத்தில் உடையதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். விட்டிருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நம்ம யாரையாவது குறித்து பேசும்போது அவர்கள் ஆண்களாக இருந்தால் அவன் என்றும், பெண்ணாக இருந்தால் அவள் என்றும், அது ஒரு ஊர் பட்டணம் என்றால் அது என்றும் குறிப்பிடுவது வழக்கம். ஆண்பால், பெண்பால், அக்ரிணை. ஸ்தோத்திரம். நான் இப்போ தமிழ் வகுப்பு எடுக்கலை, ஆனாலும் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்காக இதை சொல்லுகிறேன். ஒரு பட்டணத்தை குறிப்பிட வேண்டுமானால் நாம் அது, அந்த ஊரு என்று சொல்லுவோம். ஆனால் எருசலேமை அது, அதனோடே மகிழுங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக கர்த்தர் அவளோடே மகிழ்ந்திருங்கள், அவளோடு துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மகிழ்ந்திருங்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். என்றால் எருசலேமை ஒரு பெண்ணாக கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. எருசலேமை கர்த்தர் ஒரு பெண்ணாக பேசுகிறார். ஸ்தோத்திரம். என்பதை தீர்க்கதரிசியின் வார்த்தைகளிலிருந்து நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறது. ஸ்தோத்திரம். இப்போ என்னுடைய கேள்வி, அது எந்த பெண்? எருசலேமை ஒரு பெண் என்று கர்த்தர் சொல்லுகிறாரே, வேதாகமத்தில் அது எந்த பெண் என்று நான் ஆராய்ச்சி செய்யும்போது புதிய ஏற்பாட்டோடு பழைய ஏற்பாட்டை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒரு பெண்ணை நான் கண்டுபிடித்தேன். அவள்தான் தேவனுடைய மணவாட்டியாய் இருக்கிற. சரி, இந்த மணவாட்டி யாரு அப்படின்னு பார்த்தா சபை தான் அந்த மணவாட்டியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், சபை தான் மணவாட்டி என்றால் இந்த வசனத்தின்படி சபைதான் எருசலேமாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ கர்த்தர் ஒரு சபையை எருசலேமாய் பார்க்கிறார். இப்போ இந்த வாக்குத்தத்த வசனத்தில் எருசலேம் என்று வருகிற இடத்துல சபை என்று போட்டு நம்ம வாசிக்கலாமா? சபையை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட சந்தோஷப்பட்டு சபையை குறித்து களி கூறுங்கள். சபையின் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் சபையோடு கூட மிகவும் மகிழுங்கள். இப்படி சொல்லலாமா? இப்படி சொல்லலாமா? ஏனென்றால் நான் இன்னும் கூட வேத வசன ஆதாரத்தை உங்களுக்கு தருகிறேன். கர்த்தர் எருசலேமை மணவாட்டியாகிய சபைக்கு ஒப்பனையாக பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஸ்தோத்திரம் 147 சங்கீதம் 2 வசனத்தை வாசிப்பீர்களானால் அவர் எருசலேமுக்கு என்ன செய்கிறார் என்பதை அங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 147 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் எதை கட்டுகிறாராம்? எருசலேமை கட்டுகிறாராம். எதற்காக கட்டுகிறாராம்?
துரத்துண்ட ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்காக அவர் எருசலேமை கட்டுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார் என்பது முதல் காரியம். எதற்காக கட்டுகிறார் என்றால் துரத்துண்ட மக்களை தன்னிடத்தில் சேர்த்து கொள்வதற்காக அவர் எருசலேமை கட்டுகிறவராக இருக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எருசலேமை கட்டுகிற ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் எதை கட்டுகிறார் என்று பார்த்தால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் வேறு ஒன்றை கட்டுகிறார். அது என்னவாம்? வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 16:18. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் ஒன்றை கட்டுகிறார். எதை கட்டுறாராம்? சபையை கட்டுவேன். இயேசு சொல்றார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் புதிய ஏற்பாட்டில், இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன். புதிய ஏற்பாட்டில் சபையை கட்டுவேன்னு சொல்ற ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் எதை கட்டுவேன்னு சொல்றாரு? எருசலேமை கட்டுவேன் என்கிறார். அப்போ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மனசுல புரியும். அப்போ பழைய ஏற்பாட்டில் எருசலேம் தான், புதிய ஏற்பாட்டில் சபை. பழைய ஏற்பாட்டில் எருசலேமை கட்டின ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சபையை கட்டுகிறபடியினால் எருசலேமும் சபையும் ஒன்றாக இருக்கிறது என்கிறதுல எத்தனை பேர் தெளிவாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ நீங்கள் திரும்ப ஏசாயா 66க்கு வந்தீங்கன்னா, எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும், சபையை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட சந்தோஷப்பட்டு சபையை குறித்து களி கூறுங்கள். சபையின் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் சபையோடு கூட மிகவும் மகிழுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமாம், நீங்கள் 122ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்க. நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு மேலும் ஒரு ஆதாரமாய் சொல்ல விரும்புகிறேன். 122ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். இப்போ அந்த இடத்துல எருசலேம்ங்கிற இடத்துல சபையை போட்டு வாசிங்க பார்ப்போம். சபையின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், சபையை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. அல்லேலூயா. ஆமாம், சங்கீதக்காரன் அவர்களை வாழ்த்துகிறார். சங்கீதக்காரன் ஒரு கூட்ட ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறாரு? எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எருசலேமுடைய சமாதானம் அடிக்கடி சிதறடிக்கப்படும். நீங்கள் சரியான ஒரு எருசலேமாக இருந்தீங்கன்னா சத்துருவுக்கு உங்களை பிடிக்காது. எருசலேமினிடத்திலிருந்து நன்மை புறப்பட்டு போகுமானபடியினால் எருசலேமை அடக்கவும் எருசலேமை ஒடுக்கவும் சத்துரு எப்பொழுதும் மும்மரமாக இருப்பான். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேம் தான், புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை என்று சொன்னேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமை கட்டின ஆண்டவர், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்களாவது கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. ஸ்தோத்திரம். சபையை கட்டுங்க. அடுத்த வசனம் சொன்னேன், 122ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில். ஆமாம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்கிற போது சபையின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சபையை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? சுகித்திருப்பார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, ஒரு ஆள் எருசலேமாக மாறினா பிசாசால் அதை பொறுத்து கொள்ள முடியாது. இப்போ கூட போன வருஷம் 9 நாடுகள் சேர்ந்து எருசலேமை தாக்குனாங்க. எருசலேம் பதிலுக்கு தாக்கியது. இந்த சண்டையை யார் ஆரம்பித்தா யாராவது சொல்ல முடியுமா? ஃபஸ்ட்டு எருசலேம் குண்டை போட்டதா அல்லது மற்ற நாடுகள் எருசலேமின் மேலே குண்டை போட்டதா? உங்களுக்கு அந்த உலக போர் தெரியலையோ? ஈரான் எருசலேம் போகிறதான் சொல்கிறேன். முதல்ல இந்த சண்டையை ஆரம்பித்தது யார் தான்? எருசலேம் இல்லை,
எருசலேமுக்கு விரோதமான 9 இஸ்லாமிய நாடுகளுக்கு ஈரான் தலைமையிடமாய் கொண்டு அந்த போர் ஆரம்பிக்கப்பட்டது. பாருங்கள், போரை ஆரம்பித்தாங்க, எருசலேம் பதிலடி கொடுத்தது. அந்த அடியினாலே இன்றைக்கு வரைக்கும் ஈரான் பல விதங்களிலே சிதைக்கப்பட்டது. பொதுமக்களும் கொல்லப்பட்டார்கள், ஆஸ்பத்திரியிலையும் கொண்டு விழுந்தது, வியாதியஸ்தர்களும் மரித்தார்கள், நல்ல உயிரோடு இருக்கிறவங்க மரித்தாங்க, ஆயிரக்கணக்கான போர் வீரர்கள் மரித்தாங்க. ஒரு பெரிய பாதிப்பு, 2 நாடுகளுக்கு உண்டான பெரிய யுத்தம். ஒரு பக்கம் இஸ்ரவேல் மட்டும், இன்னொரு பக்கம் 9 இஸ்லாமிய நாடுகள். இந்த சண்டையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின நாள் சாயங்காலம் அந்த ஈரானுடைய அதிபர் சொல்கிறாரு, நாளை இந்நேரம் பூமி வரைபடத்தில் இஸ்ரவேல் என்ற ஒரு தேசம் இருக்காது. இப்படி சொல்லி தான். இது ஒரு காரணமாக? எவ்வளோ காரணங்கள் இருக்கலாம், ஆனால் இப்படி சொல்லி தான் அந்த சண்டை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த சண்டைக்கு முதல் காரணமாக இருந்தது அமெரிக்கா. அப்போ அந்த சண்டைனா யார்கிட்ட போய் சண்டை போடணும்? அமெரிக்காவின் இடத்துல சண்டை போடணும். ஆனால் அமெரிக்காவின் இடத்துல போடாமல் இஸ்ரவேலை போய் தாக்குறாங்க. நீங்கள் உண்மையிலே இஸ்ரவேலாக இருந்தீங்கன்னா, நீங்கள் உண்மையிலே ஒரு எருசலேமாக இருந்தீங்கன்னா, உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வலிய வருவான், உங்களை சத்துரு தேடி வருவான், உங்களுடைய சமாதானத்தை கெடுக்க பார்ப்பான், உங்களை எப்போதும் துக்கத்தில் இருக்க பண்ண பார்ப்பான், சந்தோஷமாக பிரசங்கம் பண்ண கூட விட மாட்டான். ஆனாலும் எருசலேம் சோர்ந்து போகாமல் கர்த்தருடைய வார்த்தையை பேசதான் செய்யும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் எந்த சத்துருவுக்கும் விரோதமாய் போய் எந்த வேலையும் செய்யவில்லை. ஆதாமும் ஏவாளும் சத்துருக்கு விரோதமாய் போய் ஏதாவது செஞ்சாங்களா? இல்லை. ஆனாலும் சத்துரு அவர்களை தேடி வந்து அவர்களுக்கு விரோதமாய் சில வேலைகளை செய்தான். இது ஏன்னு ஆராய்ச்சி பண்ணினா ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தாரு. கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள பிசாசுக்கு பிடிக்காது. உங்களுக்கு புரியலை, அதனால தான் நீங்கள் ஆமைன்னு சொல்லலை. திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன், நீங்கள் சத்துருவுக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் கர்த்தர் உங்களை நேசித்தால் அது சத்துருவுக்கு பிடிக்காது. சத்துரு உங்களுக்கு விரோதமாக வந்துடுவான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் சத்துருவுக்கு விரோதமாக ஒன்றும் பேசலை. உன்னை கட்டுறேன், உன்னை இடிக்கிறேன், உன்னை உடைக்கிறேன், நம்மளாவது செய்கிறோம். ஆதாமும் ஏவாளும் அன்னைக்கு அந்த கட்டுறது கட்டவிழ்க்கிறது ஜெபமெல்லாம் பண்ணலை, ஒன்றுமே செய்யலை. அவங்க சாத்தானை தேடி போகலை, சாத்தானுக்கு விரோதமாக ஒரு வேலையும் செய்யலை. அப்படி இருந்தும் பிசாசு அவர்களை தேடி வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் ஆதாம் ஏவாளை நேசிக்கிறார். இன்றைக்கு எருசலேமுக்கு விரோதமாய் சத்துரு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் எருசலேமை நேசிக்கிறார். இந்த சபைக்கு விரோதமாய் சத்துரு இவ்வளவு தீமையான காரியங்களை செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் இந்த சபையை நேசிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தேவனால் நேசிக்கப்பட்டால் அது ஒன்றே சத்துரு உங்களுக்கு விரோதமாய் வருவதற்கான சரியான தகுதியாக இருக்கிறது. இப்போ சத்துரு உங்களுக்கு விரோதமாக வர்றதை குறித்து நீங்கள் கவலைப்படலாமா? பயப்படலாமா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறதுனால சத்துருவுக்கு பிடிக்கவில்லை என்றால் உங்களை பாதுகாக்க வேண்டியது யாரு? கர்த்தர் தான். 9 நாடுகள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்தாலும், நான் இப்போ கடைசியாக நடந்த யுத்தத்தை சொல்கிறேன், இது மாதிரி நூற்றுக்கணக்கான யுத்தங்கள் கடந்த 2000 ஆண்டுகளாக இஸ்ரவேலுக்கு விரோதமாக எருசலேமுக்கு விரோதமாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அத்தனை யுத்தங்களிலும் இஸ்ரவேல் ஜெயித்து இன்றைக்கு வரைக்கும் நிலை நின்று கொண்டு தான் இருக்கிறது. இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எருசலேமுக்கு விரோதமாய் வந்த அத்தனை சத்துருக்களையும் நூற்றாண்டுகளாய் 1000 ஆண்டுகளாய் கர்த்தர் நொறுக்கி தும்சம் பண்ணி தான் போடுறாரு. ஆனாலும் சத்துருக்கள் திரும்ப திரும்ப எருசலேமுக்கு விரோதமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இவங்க எவ்வளோதான் என் மைக்கை குறைச்சாலும் என் சத்தத்தை அடக்க பார்த்தாலும் கர்த்தர் அதை தேசங்களுக்கு தொனிக்க பண்ண வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு இவர்கள் எவ்வளவு கொணக்கினாலும் கர்த்தர் அங்கே தலையிட்டு தன்னுடைய வார்த்தையை பிரசித்தப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஒருத்தங்களை நேசிச்சார்னா அங்கே சத்துருடைய போராட்டம் இருக்கும்.
அதை குறித்து அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அனைத்து போராட்டங்களிலும் யுத்தங்களிலும் இஸ்ரவேலுக்கு, எருசலேமுக்கு, சபைக்கு ஜெயம் கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எருசலேமை கட்டின ஆண்டவர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையை கட்டி எழுப்புகிறவராக இருக்கிறார். ஸோ சபையை நேசிக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். சங்கீதக்காரன் சொல்றாரு, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? ஏன்னா எருசலேமினுடைய சமாதானம் அடிக்கடி பஞ்சராக்கப்படும். எருசலேமை ஸ்தோத்திரம், ஆமாம், கண்டினியூஸாக சத்துரு சந்தோஷமாக இருக்க விட மாட்டான். எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் பிரதர் ரோஸ் பாண்டியன், அவர் ஒரு முறை பிரசங்கிக்கும் போது இப்படி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிற நான் 24 மணி நேரங்கள் தொடர்ந்து சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஞாபகத்தில் இல்லை. சொன்னேன். அவர் பேர் பிரதர் ரோஸ் பாண்டியன். அவருடைய செய்திகளையெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் ஆன்லைனில் கேட்க முடியாது, ஏன்னா அன்னைக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் அன்றைக்கி சின்ன பையனாக அந்த பலிபீடத்தின் முன்னாடி உட்காந்து அவர் எச்சி தெரிக்க பிரசங்கம் பண்ணுறத முன் வரிசையில் உட்காந்து கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லியிருக்கார், இந்த ஊழியத்தில் 24 மணி நேரம் நான் தொடர்ந்து சந்தோஷமாக இருந்தது இல்லை. ஒரு சந்தோஷமான செய்தி வரும், அதில் மகிழ்ந்து 1 மணி நேரம் இருக்கிறதுக்குள்ளே அடுத்தது ஒரு துக்க செய்தி வரும். ஆண்டவரே என்று கதறின்படியான சூழ்நிலை உண்டாகும். ஆனாலும் அத்தனை சூழ்நிலைகளிலும் அவர் எனக்கு ஜெயம் தந்து கொண்டே இருக்கிறார். இதுதான் ஒரு சரியான எருசலேமினுடைய நிலைமை. நீங்க உண்மையிலேயே எருசலேமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருப்பீர்கள் என்றால், நீங்கள் கடந்து போகிற பாதையில எப்பவும் சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும் என்று எதிர்பாராதீர்கள். ஸ்தோத்திரம். எருசலேமின் வாழ்வு என்பது எப்போதும் என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிற வாழ்க்கை அல்ல. எருசலேமின் வாழ்வு என்பது அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை. நீங்க மட்டும் சந்தோஷப்பட்டு களி கூறுகிற வாழ்க்கை அல்ல எருசலேமின் வாழ்வு. சங்கீதக்காரன் சொல்றார்ல, நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். அந்த எருசலேமின் வாழ்வு என்பது அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாய் மாற வேண்டும். ஒரு சபை தன்னிடத்தில் வருகிற நோயாளிகளை குணமாக்கணும், பேய் பிடிச்சவங்களை விடுவிக்கணும், சமாதானம் இழந்திருக்கிறவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கணும், வியாதியோடு வருகிறவர்களை சுகமாக்க வேண்டும். ஞானம் இல்லை, படிப்பு வரல, மார்க் வரல என்று சொல்லுகிற மாணவர்களுக்காக ஜெபித்து அவர்களை கல்வியில் சிறந்தவர்களாய், வாழ்க்கையில வெற்றி பெறுகிறவர்களாய் சபை மாற்ற வேண்டுமானால் அது மற்றவர்களுடைய பிரச்சனைகளை அள்ளி தன்மேல் போட்டுக் கொள்ளுகிறதாக இருக்க வேண்டும். அதுதான் எருசலேம். ஒரு சரியான எருசலேம் ஐயோ பிரச்சனை தாங்க முடியலன்னு போய் தற்கொலை பண்ணி சாகாது. அப்படி செஞ்சா அது என்ன இல்லை, என்னால பிரச்சனையை தாங்க முடியல, பேசாம நான் என்ன பண்ணிடுறேன், அந்த வார்த்தையை கூட சொல்ல முடியும். செத்துட்டா நல்லா இருக்கும் போல. அப்படிதான் என்கிட்ட ஒருத்தன் கூப்பிட்டு சொன்னான், செத்துட்டா நல்லா இருக்கும் போல இருக்கு பாஸ்டர். எனக்கு என்ன செய்யணும் தெரியல. போன்ல ராத்திரி ஸ்தோத்திரம், நான் இப்ப சாக போறேன், செத்துட்டா நல்லா இருக்கும் போல போன்ல சொல்றான். அழுகுறான் ஒரு பக்கம், உண்மையாவே அவன் சாக தான் துடிக்கிறான். எப்படி அவனை இப்ப தடுக்க? போன்ல எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கான், எனக்கு திருப்பத்தூர் ஏதோ ஒரு ஊர், அங்க இருந்து கத்துறான். போன்ல இப்ப நான் அவனை கன்வின்ஸ் பண்ணணும், அவனை அந்த சாகாத படிக்க என்ன செய்யணும். எனக்கு நீச்சல் தெரியாது, அந்த கிணற நோக்கி நான் போயிட்டு இருக்கிறேன். நான் கிணத்து மேல ஏறி உள்ள குதிச்சு சாக போறேன். எனக்கு இருக்கிற போராட்டம் உங்களுக்கு இருந்தா நீங்களும் செத்துருவீங்க. என் போராட்டத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லட்டும், நான் சாக போறேன் அப்படின்ட்டு போன்ல பேசிட்டே போறான், கிணத்தை நோக்கி போறான். இப்ப அவன் கிணத்தை நோக்கி போய் கிணத்துல ஏறி உள்ள குதிக்கிறதுக்குள்ள நான் பேசுற பேச்சுலாம் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். நான் ஒரு எருசலேம் எனக்கு தெரியும், ஆனா அவன் எருசலேம் இல்ல. இந்த எருசலேம் அவனுடைய பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையா எடுத்து அவனை என்ன செஞ்சாகணும், காப்பாத்தி ஆகணும். எனக்கு என்ன சொல்லனே தெரியல. சரி சாகிறதே சாகிறடா, ஒரே ஒரு காரியத்தை செஞ்சுட்டு சாகும். டக்குன்னு நின்னா என்னன்னு சொல்லுங்க, வேகமா மெயின் ரோட்டுக்கு போ, பஸ் ஏதாவது வந்து அந்த பஸ்ஸை மறி உள்ள ஏறு, 4 பேருக்கு அடிச்சுனாலும் சுவிசேஷத்தை சொல்லி 4 பேரை ரட்சிப்புகள் நடத்திட்டு போய் செத்துடுறா, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன்.
நீ பரலோகத்துக்கு வரது நான் என்ன செய்யணுமோ அவ்வளோதையும் செஞ்சுக்கிறேன். மெயின் ரோட்டுக்கு போ, ஒரு பஸ்ஸை மாதிரி உள்ளே ஏறு, டிரைவர் கண்டக்டர் பேச 4 பேருக்கு இயேசுவை பத்தி தைரியமா சொல்லிட்டு சாவுடா, பரலோகமாவது கிடைக்கும். அப்படியா? அப்படியா? ஆமாடா, பரலோகம் நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன்டா. பஸ்ஸை மறிச்சுனா பஸ் எப்படி மறிக்க இப்ப கிடைக்காத, காலையில தானே பஸ் எல்லாம் பார்க்க முடியும், வைக்க முடியும். அப்ப குச்சி போரு, காலையில செத்துடலாம். நான் உன்னை ஞாபகப்படுத்துறேன், இப்ப போய் தூங்கு, நான் உன்னை எழுப்பி விடுறேன். எருசலேம் எப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் டீல் பண்ண வேண்டியிருப்பாரு. அவனும் நம்பி போனான், போய் தூங்குன வந்தான். நானும் 8 மணிக்கு 9 மணிக்கு கூப்பிடுறேன், 10 மணிக்கு கூப்பிடுறேன், எடுக்கவே மாட்டேன். பயமாயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு அவன் என்ன செய்யறான் போய் பார்த்த, வீட்டை தட்டி போட்டு கடந்து மட்டமெல்லாம் தூங்கி கிடக்கான். இப்படி தூங்குற போய் சாவும். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, சாவரேன்னு சொல்றோம், ஒருத்தையும் சாவ மாட்டாங்க. ஒரு சரியான எருசலேம் சாகாது. ஒரு எருசலேம் தனக்குரிய பிரச்சனையை மட்டுமல்ல, அது தன்னிடம் வருகிற எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்க்க புறப்படுகிற தைரியம் உள்ள பட்டணமாக இருக்கும். அதுதான் சரியான சபை. ஒரு சபை தன் பிரச்சனைகளை மட்டுமில்ல, தன்னிடத்துல வருகிற எல்லாருடைய பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு தீவிரிக்குமானால் அதுதான் சரியான மணவாட்டியாகிய சபை. அந்த சபை தான் தேவனுடைய பார்வையிலே எருசலேம். அல்லேலூயா. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை நீங்க ஒரு பெரிய பிரச்சனையா நினைக்காதீங்க. நீங்க உங்க பிரச்சனையை தீர்க்க அழைக்கப்படவில்லை, ஊர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை எருசலேமாய் மாற்றி வைத்திருக்கிறார். அவர் எருசலேமை கட்டுகிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல சபையை கட்டுகிறார். அந்த சபையில நீங்கள் அங்கங்களா இருப்பீர்களானால் உங்களை கட்டி எழுப்புகிறார். எப்படி இருந்த எருசலேமை அவர் தேடி வந்தார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். உலகத்தில் உள்ள சர்வ ஜனங்களுக்கும் எல்லைகளை திட்டம் பண்ணினார். யார் யார் எந்தெந்த தேசத்துல வாழணும்னு சொல்லி. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க வாழணும்னு திட்டம் பண்ணார் தெரியுமா? இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்துல வாழ வேண்டும். எருசலேம் அவர்களுக்கு தலைநகரமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களை திட்டம் பண்ணினார். நீங்களும் நானும் இந்தியாவில் வாழணும், திருநெல்வேலியில் வாழணும், வண்ணார்பேட்டையில், கொக்கரோளத்தில், திருவேங்கடநாதபுரத்தில் வாழணும். ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருந்தார். அவர் திட்டம் பண்ணினபடியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கும் திருநெல்வேலிக்கு என்ன சம்பந்தம்? ஸ்தோத்திரம். நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது, போனது, வந்தது எல்லாம் தூத்துக்குடி. எனக்கும் திருநெல்வேலிக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் என்னைய கொண்டு திருநெல்வேலியில் வாழும்படி அன்னைக்கே என்ன பண்ணி வச்சிருக்காரு, எழுதி வச்சிருக்காரு. ஸ்தோத்திரம். உங்க எல்லாரையும் அப்படி எங்கேயோ பிறந்தீங்க, எங்கேயோ வந்தீங்க, எங்கேயோ போனீங்க. ஆனால் நீங்கள் வந்து திருநெல்வேலியில் வாழும்படியாய் கர்த்தர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இந்த சபையில் இணைந்து இஸ்ரவேலாய் எருசலேமாய் மாறும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்தாரா? 9ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். 10ஆம் வசனம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும். எருசலேமுடைய முந்தின நிலைமை. இன்னைக்கு எருசலேம் அலங்கரிக்கப்பட்டு அலங்காரமாய் ஆசீர்வாதமாய் அமர்ந்திருக்கிறது. நல்ல மேட்டு விரிச்சு மேட்டில் உட்கார்ந்துருக்கு இந்த சபை. ஆனா ஒரு நாள் எப்படி இருந்தது? பாழான நிலம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். 10ஆம் வசனம். பாலான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும். எருசலேமுடைய முந்தின நிலைமை. இன்னைக்கு எருசலேம் அலங்கரிக்கப்பட்டு அலங்காரமாய் ஆசீர்வாதமாய் அமர்ந்திருக்கிறது. நல்ல மேட்டு விரிச்சு மேட்டில் உட்கார்ந்துருக்கு இந்த சபை. ஆனா ஒரு நாள் எப்படி இருந்தது? பாழான நிலம். இந்த வண்ணார்பேட்டைக்காரங்களுக்கு தெரியும், எல்லாரும் ஆகி போற இடம். ஆமா, பாழான நிலம், ஊளையிடுதல் உள்ள ஸ்தலம், வெறுமையான இடம், அவாந்தர வெளி. ஸ்தோத்திரம். அங்க வந்து கர்த்தர் இஸ்ரவேலை கண்டுபிடித்தார்.
அந்த இடத்தை எருசலேமாய் மாற்றினார். அதை தம்முடைய ஜனத்துக்கு தலைநகரமாய் கொண்டார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட இடத்தை தம்முடைய ஜனத்துக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் திட்டம் பண்ணினார். முழு உலகத்தையும் உண்டாக்குனது கர்த்தர் என்றால் தம்முடைய ஜனத்துக்காக அவர் சுவிட்சர்லாண்டை கொடுத்திருக்கலாமே. சர்வலோகத்திற்கும் ஆண்டவர் என்றால் நயாகரா நீர்வீழ்ச்சி விழுகிற கனடா தேசத்தை கொடுத்திருக்கலாமே. அப்படிப்பட்ட தேசங்களை எல்லாம் கொடுக்காம கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக எப்படிப்பட்ட இடத்தை கொடுத்தாராம்? பாழான நிலம், ஊழையிடுதல் உள்ள ஸ்தலம், வெறுமையான அவாந்தர வெளி, இப்படிப்பட்ட இடத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக கொடுத்தாராம். ஆண்டவருக்கு குதிரையை குதிரையாக்குறது பிடிக்காது, கழுதையை குதிரையாக்குறது ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் என்னையெல்லாம் தேடி வந்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய ஸ்கூல்ஸ் நல்லா படிச்சு இன்டர்வியூ நல்லா எழுதி இன்டர்வியூல நிறைய மார்க் எடுத்தா தான் அவங்க ஸ்கூல்லையே எடுப்பாங்க. அவங்கெல்லாம் குதிரையாக்குறாங்க. ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா? எல்லாத்துலேயும் ஃபெயில், ஒன்றும் முடியாது, நடக்காது, விளங்காது, உருப்படாது என்று ஒதுக்கப்பட்டது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சு அந்த ஸ்கூல்ல கொஞ்சம் பேரை ட்ரெயின் பண்ணி அவர்களை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர வைப்பார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பயிற்சி. ஆமா, நீங்களும் நானும் அந்த குணம் கொண்ட பயிற்சியாளரின் கைகளிலே எருசலேமாய் உருவாக்கப்படுவதற்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய தகுதி என்ன? நீங்க ரொம்ப படிச்ச ஆட்கள்னா கர்த்தர் உங்களை ரட்சித்தாரு. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை ரட்சித்தாரு. அல்ல நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய பணக்காரங்க, பிறக்கும் போதே சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன்ஸ்ல பிறந்த ஆட்கள்னு சொல்லியா கர்த்தர் உங்களை எல்லாம் ரட்சித்து இன்னைக்கு சபையில கொண்டு வச்சிருக்கிறாரு? ஸ்தோத்திரம். இல்ல, நீங்க எப்படி எப்படி இருந்தீங்கன்னு நான் என் வாயால சொல்ல வேண்டாம். ஆமா, உங்களுக்கே தெரியும். 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா ஸ்தோத்திரம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு அப்படி அல்ல. இன்னைக்கு சீயோனாய் எருசலேமாய் கர்த்தர் தலைநகரமாய் மாற்றி உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் இந்த சபையில நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் ரட்சித்து ஐக்கியப்படுத்தி உயர்த்தி வைத்திருக்கிற காரணம் மட்டுமே. அல்லேலூயா. அப்ப சபை ஸ்தோத்திரம் தேவனுடைய பார்வையில எருசலேமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே அந்த அந்த 122ஆம் சங்கீதத்தினுடைய அந்த 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி இவனமாய் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. நல்லா இருப்பாங்கன்னு சொல்றாரு. எருசலேமே உன்னை யாராவது நேசிச்சாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரே வார்த்தை, உன்னை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எனக்கு தெரிஞ்சு சபையை நேசிக்கிறவர்களை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். சபையை நேசிக்கிறவர்களை கர்த்தர் தன் இருதயத்துல மனசுல வச்சு ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆளை இயேசுகிட்ட கூட்டிட்டு வராங்க. புதிய ஏற்பாட்டில் இருக்குது, எனக்கு எங்கன்னு தெரியல. அப்போ அவருக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். ஆனா இயேசு அந்த பக்கம் திரும்பவே இல்லை. அப்போ சீசர்கள்லாம் சொல்றாங்க, இவர் நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே இயேசுனுடைய முழு கவனமும் அவருக்கு நேராக திரும்பி அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட ஆலயத்தை கட்டுகிறவர்கள், ஜெப வீட்டை கட்டுகிறவர்கள், இவர்கள் எருசலேமை கட்டுகிறவர்கள் என்கிற ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்தா அவங்களுக்கு உடனே இறங்கி காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். யாரோ ஒருத்தங்க இப்படி சொல்ல நான் கேட்டேன். ஒரு வயசான அம்மா ஐயா, அவங்க தனியாக ஒரு வீட்டில் இருந்த மாதிரியும் நான் தான் பேசுகிறேன். யாரோ என்கிட்ட சொன்ன, வர்ணபா இருக்கியா, வர்ணபா தான் என்கிட்ட ஒரு தடவை சொன்ன ஞாபகம். ஒரு ஃபேமிலியை பார்த்ததாகவும் அந்த குடும்பத்தில் அவங்க பிள்ளைகள் எல்லாம் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஜெர்மனில் இருக்காங்க, பல நாடுகளில் இருக்காங்க. எங்கள் பிள்ளைகள்லாம் இப்படி இருக்காங்க, பேர பிள்ளைகள் இப்படி இருக்காங்க, மருமக்கமார் இவ்வளோ படித்து வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்போ இவங்க கேட்டாங்களா, எப்படி உங்களுக்கு இப்படி ஆசீர்வாதமெல்லாம் கிடைச்சிது அப்படி சொல்லி கேட்ட உடனே அந்த அம்மாவுடைய மாமனார் இல்லையா, அந்த பாட்டியம்மாவுடைய மாமனார்
கணவனாருடைய அப்பா, எங்க மாமா தான் இந்த ஊர்ல இந்த சபை கட்டுவதற்கு முக்கிய காரணமாக இருந்து உதவி செய்த நபர். இந்த அம்மாவே பாட்டியம்மா, அவங்களுடைய கணவனாருடைய அப்பா மாமனார் இந்த ஊர்ல ஒரு திருச்சபை எழும்புவதற்கு காரணமாக இருந்து அந்த ஊர்ல சபை கட்டுவதற்கு எங்க மாமா தான் ரொம்ப முக்கிய ஆளா இருந்து காரியங்களை செஞ்சாங்க. அதனால கர்த்தர் எங்க பிள்ளைகளை, எங்க பேர பிள்ளைகளை இன்னைக்கு ஆசீர்வதித்து பல தேசங்களிலே உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் உண்மைங்க. நீங்க அதை எப்படி நினைச்சாலும் சரி, இதெல்லாம் உண்மை. நான் அதை என் வாழ்க்கையில கண்கூடாவும் பார்த்துருக்கிறேன், வேத வசனத்திலையும் பார்க்குறேன். இன்னொரு இது ஒரு சிஎஸ்ஐ சபையை கட்டி கொடுத்த சாட்சியை சொன்னா, ஆவிக்குரிய சபை பெந்தேகோஸ்தே சபையை ஒரு கதையை கேட்டேன். ஒரு பாஸ்டர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக எவ்வளவோ போராடி ஜெபிக்கிறார், ஒரு பதிலும் வரல. ஸ்தோத்திரம், ஒரு பதிலும் வரல. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபத்துக்கு பதில் வேணுங்கிறத விட்டுட்டு ஜெபம் கேட்கப்படாததற்கான காரணத்தை கேட்கிறார். ஆண்டவர் அவரோட வந்து பேசினாராம், ஏன் ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க, எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஏன் தான் செய்ய மாட்டீங்க நான் சொல்லுங்க ஆண்டவரே கேட்டோன்னு ஆண்டு சொன்னாராம், நீ உன் ஆலயத்தை கட்டும்போது இந்த ஆலயத்துக்காக 10 ரூபா காசு கொடுத்தவங்களையும் நான் ஆசீர்வதிச்சேன். ஆனால் இவனோ ஒரு 10 ரூபாயும் கொடுக்கல, கொடுக்கிறவர்களுடைய மனதையும் இழகி போக பண்ணினான். அதனால இவனுக்காக நீ செய்யற ஜபத்தை நான் கேட்க மாட்டேன். எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு தெரியல, எத்தனையோ வருஷம் கழிச்சு. அப்போ ஒரு ஆலயம் கட்டப்படும் போது நீங்க எருசலேம் நல்லா இருக்கணும், ஆலயம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனம் வந்து கொடுக்காததை மட்டுமல்ல, கொடுக்கிறவர்களை கெடுத்ததையும் கர்த்தர் மனதிலே வைத்து எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன்னு வைராக்கியம் கொள்வாரானால், எருசலேமை நேசிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறதும் எருசலேமை ஒதுக்குகிறவர்களை அவர் ஒதுக்குகிறதையும் நான் கண்கூடா என் வாழ்க்கையில பார்த்து விட்டேன். நான் இங்க யாரையும் குறை சொல்லலை. நீங்க உண்மையிலே நம்ம சபை உடைஞ்சு கிடக்கிற நேரத்தில் ஒவ்வொருவரும் எவ்வளவு அதிகமாய் நீங்கள் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடிக்கணும்னு சொல்லி வந்து அள்ளி விதைத்தீர்கள் என்பதற்கு கர்த்தர் சாட்சி, நான் சாட்சி. நிச்சயமாகவே கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளும் ஒரு குறையும் வைக்க மாட்டார். இப்போ இந்த லைட் மாட்டுறது, இந்த ஃபால் சீலிங் போடுறது ஏறத்தாழ ஒரு 10 லட்ச ரூபா வருமா? இந்த லைட் மாட்டினது, ஃபால் சீலிங், இந்த ஃபால் சீலிங் மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 6 லட்ச ரூபாயும், இந்த லைட் மாட்டினது எல்லாம் ஒரு 4 லட்ச ரூபாயும் கிட்ட செலவாச்சு. நான் சபையிலையும் அறிவிப்பு கொடுக்கல, ஒருத்தட்டையும் நான் கேட்கல. நாங்களாக தீர்மானம் எடுத்தோம், நம்ம சொத்துக்கித்து எல்லாத்தையுமே விற்று எங்கே கொண்டு போடுவோம், எருசலேமில் கொண்டு வந்து போடுவோம். இன்னைக்கு தானே அந்த வாக்குத்தத்தம் கிடச்சிருக்கு, இன்னைக்கு தானே அந்த வெளிப்பாடு கிடச்சிருக்கு, இன்னைக்கு தானே நான் இதை பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் ஆண்டவர் ஒரு உணர்வை தந்தார், யார்ட்டையும் கேட்க வேண்டாம், நம்ம என்ன குறைஞ்ச ஆட்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த இடம் ஒன்று என் பேரில் இல்லை, இதில் கொண்டு அவ்வளோத்தையும் அள்ளி போடும், ஸ்தாபனத்து பேரில் இருக்குது. அவ்வளோத்தையும் கொண்டு போய் நாங்கள் ஏன் இங்கே போடுறோம்? ஏன் 10 லட்ச ரூபா எடுத்து எங்கள் பிள்ளைகளுக்கு நகை செஞ்சு வைக்க தெரியாதா? நானும் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கேன், ஒரு நகை நட்டு செஞ்சு வைப்போம், நாளைக்கு கல்யாணம் வந்தால் வேணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாதா? ஆனாலும் அவ்வளோத்தையும் கொண்டு போய் ஆலயத்தில் போடுறமே ஏன்? எங்களுக்கு தெரியும், எருசலேமில் ஒரு மனுஷன் விதைச்சான்னா அவனை கர்த்தர் திரளாய் அறுக்கும்படி செய்வார் என்பதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்கூடாய் பார்த்துருக்கிறோம். யார்ட்டையும் கேட்க வேண்டாம். என்ன தெரியாமல் இருக்கு? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறோம், கர்த்தருடைய ஆலயத்தை அழகுபடுத்துகிறோம், வசனங்களை மாற்றுறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயம் மகிமையா இருக்கணும், அது தேவன் வாசம் பண்ணுகிற எருசலேம், அதை நம்ம எப்படி எப்படி வைக்கணுங்கிறதுல ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த உறுத்து வேணும், நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாஞ்ச வேணும். ஸ்தோத்திரம். என்ன என் பிள்ளை கல்யாணத்தை மட்டும் தான் சர்ச்சில் வச்சு முடிக்க போறேன்னா? இருக்கிற எல்லா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லா பிள்ளைகள் வளர்ந்து வந்தாலும் ஏன் 10 வருஷத்துக்கு அப்புறம் 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆனாலும் நம்ம பிள்ளைகள் கல்யாணத்தை நம்ம சர்ச்சில் வச்சு தானே முடிக்க போறோம். அப்போ அன்னைக்கு அது மகிமையா இருக்கும்படிக்கு எருசலேம் மகிமையா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் எவர்களுக்குள்ளே வருகிறதோ அவர்களையெல்லாம் கர்த்தர் சுகித்திருக்கும்படி செய்வேன் என்கிறார். ஆமா, ஸ்தோத்திரம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் போட்டு கரெக்டா நான் சொல்ற நேரத்தில் இதை ஆஃப் பண்றேன். இவங்களெல்லாம் உபவாசம் போட்டு கொல்லணும் போல எனக்கு ஆசையா இருக்கு. சனிக்கிழமையிலே உபவாசம் போடணும், பூரா மாம்சம். நம்ம
அவன் எந்த வசனத்தை சொல்லுமோ கரெக்டாக அந்த வசனத்தை ஆஃப் பண்ணுறான் பாரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போ எருசலேமை ஸ்தோத்திரம் நேசிக்கிறவர்களை கர்த்தர் நேசிக்கிறார். எருசலேமுக்காக தங்கள் பிரயாசத்தின் பலனை விதைக்கிறவர்களை கர்த்தர் சுயித்திருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமா. அதே நேரத்தில் மாத்தியும் சொல்றார், எருசலேமை யாராவது வேண்டான்னு ஒதுக்குனாங்கன்னா, எருசலேமை மதிக்காம போனாங்கன்னா, எருசலேமை வேண்டாத ஒன்றாக நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன செய்வார்னு பைபிள் எழுதி வச்சிருக்கார். அதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு வயித்தால போயிடும். ஆமா, அவ்வளவு பயமுறுத்துற வார்த்தையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆனாலும் சொல்லாம இருக்க முடியாதுல்ல. 137ஆம் சங்கீதத்துல ஆமா 5ஆம் வசனத்திலையும் 6ஆம் வசனத்திலையும் அவர் என்ன எழுதி வச்சிருக்காரு பாருங்க. நான் ரொம்ப விளக்க விரும்பல. எருசலேமே, எருசலேமே, நான் உன்னை மறந்தால், யாராவது அந்த எருசலேமை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. அவங்க வலதுகை அவங்க தொழிலை நெஞ்சிருமா. அப்புறம் எங்கிட்டு கூடி வருமானம் வரும், அப்புறம் எங்கிட்டு கூடி பூவா என்னத்தை சாப்பிட. ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், எருசலேமே நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்படி மறந்தா என் வலது கை என் தொழிலை என்ன செஞ்சிடும், மறக்கும். அவருக்கே அந்த பாடு. கர்த்தர் எருசலேமை மறந்தாலே அவருக்கு வலது கை அவர் தொழிலை எரிஞ்சிருமா, மறந்துருமா. அப்ப நீங்க மறந்தா உங்க வலது கை இடது கை வலது கால் இடது கால் கண்ணு மூக்கு வாய் எல்லாம் உங்க தொழில மறந்துடும். ஆமா. ஸ்தோத்திரம். இந்த ஃபைனான்ஸ்ல வேலைக்கு போறவங்க, பேங்க்ல வேலைக்கு போறவங்களுக்கு, இந்த கேஷியரா போறவங்களுக்கு முதல் ட்ரைனிங் என்ன தெரியுமா? ஒரு 100 ரூபா கெட்ட கொடுத்து 100 தடவை என்ன சொல்லுவாங்க. ஒரு தடவை என்னாலே அது 100 ரூபான்னு தெரிஞ்சு 100 நோட்டுன்னு தெரிஞ்சிடும். மிஷின் வேற இருக்கும். ஆனாலும் விரல்ட்டு 100 ரூபா கெட்ட என்ன எண்ணி 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 50 தடவை 60 தடவை என்ன விரலெல்லாம் வலிச்சு விரலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். எண்ணு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் எண்ணுன்னு போடுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த ரூபா கெட்ட எண்ணி 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 அந்த ரூபா நோட்டினுடைய தன்மை அவங்க விரல்ல ஏறிடும். அதுக்கப்புறம் நடுவில் ஒரு கொள்ளை நோட்டு வந்ததுன்னா அந்த ரூபா நோட்டை அப்படி பிடிச்சி எண்ணும் போதே அவங்க ரூபா நோட்டை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கையில் பிடிச்சி எண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த கைக்கு தெரியும் இங்கே ஒரு தப்பான நோட்டு இருக்குன்னு டக்குன்னு அந்த நோட்டை உருவிடுவாங்க. ஒரு தொழில் செஞ்சா அந்த தொழிலுடைய தன்மை கையில் ஏறணும். ஸ்தோத்திரம். ஒரு தொழிலை செஞ்சு 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 பழகும் போது அந்த தொழில் அவங்க கையில் ஏறிடும். தொழில் கையில் ஏறிடும். ஸ்தோத்திரம். ஒரு நல்ல டிரைவர் அப்படி தூக்கத்திலேயே வண்டி வருது போகுது பிரேக் அடித்து வச்சு போய் கரெக்டாக கொண்டு விட்டுருவாங்க. நான் சொல்ல சரிதானா பிரதர்? ஆமாம். நல்ல டிரைவருக்கு எவ்வளோதான் டயர்டு மயக்கம் இருந்தாலும் எத்தனையோ வண்டி வரும், இவங்க தானே தூக்கத்திலேயே ஒதுங்கி இங்கே ஏறி இறங்கி வண்டி அப்படி போய் வச்சு அது பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்துடும். ஆமாம். ஏன்னா நான் ஒரு டிரைவர், அதனால எனக்கு தெரியும் நான் எவ்வளோ தூங்கிடுவேன், எப்போ இந்த ஊரெல்லாம் கிராஸ் பண்ணனே தெரியாது. ஆனால் கரெக்டாக வண்டி வீடு வந்து சேர்ந்துருக்கும். இப்படா அப்படி யோசித்தோம்னா ஆமாம். ஸ்தோத்திரம். ஒரு மாதத்துக்கு 2000-3000 கிலோமீட்டர் ஓட்டினா பிறகு அந்த அது அப்படி தொழிலாயிரும். ஸ்தோத்திரம். நம்ம கையே அப்படியே வட்டை அப்படி பிடிக்கும், இப்படி திருப்போம் அப்படி திருப்போம். ஒரு மாடு வரும், அந்த காலு பிரேக்கை பிடிக்கும், அப்படி வண்டி திருப்போம். நம்ம அப்படி ஒரு மயக்கத்திலேயே தான் இருப்போம், வண்டி வந்து சேர்ந்துடும். அது தொழிலாகி மாறுகிறது. இந்த ஏரோப்ளைன் ஓட்டுற பைலட்டுக்கெல்லாம் ஏர் டைம் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஏர் டைமை கால்குலேட் பண்ணி தான் ஸ்தோத்திரம் அவங்களுக்கு அந்த பைலட் லைசன்ஸ் கொடுப்பாங்க. டு யூ நோ வாட் இஸ் ஏர் டைம்? அவங்க அங்கே பைலட் சீட்டில் உட்காந்து எத்தனை மணி நேரங்கள் ஏரோப்ளைன் ஓட்டியிருக்காங்கங்கிறத கணக்கு பண்ணுவாங்க. இத்தனை ஹவர்ஸ் ஓட்டி முடிச்சாதான் அந்த ஏர் டைம் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி அவங்களுக்கு ஏரோப்ளைன் பைலட்னுங்கிற சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு தொழிலில் அவர்கள் பழக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் ஒரு பிரசங்கியார், வெளியே சொல்லக்கூடாது, ஆனால் பைபிளை தொட்டு சொல்கிறேன். எத்தனையோ நாள் தூக்கத்தில் பிரசங்கம் பண்ணி முடிச்சிருக்கேன். ஆனால் கரெக்டாக வசனம் சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் வரும், ஜனங்கள் மனம் திரும்புவாங்க, ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் என்ன பேசணும்னு எனக்கே தெரியாது. நான் தூக்கத்தில் பேசியிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இது என்னுடைய தொழில். ஸ்தோத்திரம். அவருக்கு ஒரு தொழில் இருக்கும். இந்த பீடி சுத்துற ஆள் பாருங்க, தூங்கிட்டே தான் இருப்பா.
சுத்தி தள்ளிட்டே இருப்பான். 2 கட்டு 3 கட்டு 5 கட்டு 8 கட்டுன்னு போய்கிட்டே இருக்கும். ஆனா அவன் தூங்கிட்டு தான் இருப்பான். பாஸ்டர் எங்க பீடி சுத்துறோம் பக்கத்துல போய் பார்த்தாரு அப்படின்னு யோசிச்சிடாதீங்க, நான் சொல்றேன். அது தொழில். நம்ம கொத்தனார் உட்காந்துருக்காரு, என்னத்தையோ யோசிச்சுக்கிட்டு, வீட்டம்மாவை யோசிச்சுக்கிட்டு, என்னத்தையாவது யோசிச்சுக்கிட்டு சாந்து அடிப்பாரு, வைப்பாரு, போவாரு, கை அங்கிட்டு தேய்ப்பாரு, அங்கிட்டு தேய்ப்பாரு. கடையில் பார்த்தா எல்லாமே கரெக்டா தேய்ச்சி முடிச்சுவாரு. கரெக்டா? நீ அவ்வளவு கவனமா பார்த்தா செஞ்சுட்டு இருக்க. அந்த தொழிலுக்கு கை பழகிட்டுனா அப்புறம் அந்த கை ஆட்டோமேட்டிக்கா எந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கணும், எந்த இடத்துல ப்ரெஷரை குறைக்கணும், எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், எந்த இடத்துல பூசணும் வைக்கணும் போனோம், அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். ஆளே தூங்கினாலும் வேலை நடந்துடும். அதுதான் வலது கை தன் தொழிலை படிப்பது. ஒரு தொழிலை தொடர்ந்து செய்வதனால் அந்த கை தொழிலுக்கு பழகி விடுவது. ஆண்டு சொல்றாரு, நீ எருசலேமை மறந்தன்னா அவ்வளவு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி உன் கை பழகின தொழில் அந்த தொழில் என்ன செஞ்சிருமா? எவ்வளவு டேஞ்சர் தெரியுமா அது? அந்த கை தொழில் பழகுவதற்கு நீ எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மணி நேரங்கள் உன் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸா கொடுத்தாதான் கை தொழில் பழகும். உன் கை அந்த தொழிலை பழகுவதற்கு நீ உன் வாழ்க்கையில எத்தனையோ மணி நேரங்களை, நாட்களை, மாதங்களை, வருடங்களை கொடுத்திருக்க வேண்டும். ஆனா எருசலேமை மறந்தா ஒரு நிமிஷத்துல எது மறக்குதான்? கையில உண்டான தொழில், கையில பழகின தொழில் மறக்குதான். அது எவ்வளவு பெரிய டேஞ்சர் தெரியுமா? நான் உங்களை பயமுறுத்துவதற்காக இதை சொல்லல, நீங்கள் எருசலேமை நேசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். கர்த்தர் எருசலேமின் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறேன். ஸ்தோத்திரம். எருசலேம், ஸ்தோத்திரம். நான் கடைசியா சொல்லி முடிக்கிற நேரம் ஆயிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். எருசலேம் தேவனுடைய மணவாட்டியாக இருக்கிறார். நான் 3 வசனம் சொல்லுவேன். எபேசியர் 4:12, 5:24, கலாத்தியர் 1:18. ஸ்தோத்திரம். எருசலேம் தேவனுடைய மணவாட்டியாக, சபை தேவனுடைய மணவாட்டியாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். வேணா வாசிங்க. ஸ்தோத்திரம். எபேசியர் 4:12 வாசிங்க. பரிசுத்தவான், எபேசியர் 4:12. அதான் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, கிறிஸ்துவின், இந்த வேர்டுக்காக தான், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது. எருசலேம் ஆண்டவர் இப்ப என்னன்னு சொல்றாரு? அவருடைய சரீரம்னு சொல்றாரு. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக. அடுத்த வாசிங்க 5:24. ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். சபை கீழ்ப்படுகிறது போல மனைவி கீழ்ப்படியணும். அப்ப மனைவி யாருக்கு ஒப்பனையா இருக்கா? மணவாட்டி யாருக்கு ஒப்பனையா இருக்கா? சபைக்கு ஒப்பனையா இருக்கா? சபை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மணவாட்டி புருஷனுக்கு கீழ்ப்படியணும்னா இந்த சபை யாருக்கு ஒப்பனையா இருக்குது? மணவாட்டிக்கு ஒப்பனையா இருக்குது. புருஷன் யாருக்கு ஒப்பனையா இருக்கிறான்? கிறிஸ்துவுக்கு ஒப்பனையா இருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை கம்பேர் பண்ணி பேசுறத கவனிக்கிறீங்களா? 27ஆம் வசனத்தை வாசிங்க. 27. கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு. அல்லேலூயா. ஒரு நாள் சபையானது அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் கிறிஸ்துவுக்கு முன்பதாக வந்து நிற்பதற்கு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாளுக்காக இந்த சபையை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம். கற்புள்ள கன்னிகையாக ஒவ்வொரு சபையும் உருவாக்கி தேவனுக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவதற்கு தான் கர்த்தர் எங்களை வேலைக்கு வைத்திருக்கிறார். சபையை கர்த்தர் மணவாட்டியா பார்க்கிறார். எருசலேமை கர்த்தர் மணவாட்டியாய் பார்க்கிறார். கொலோசியர் 1:18 வாசிங்க. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர். அவரே சரீரத்திற்கு, சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோர்ந்து எழுந்த முதற் பேருமானவர். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. உங்களுடைய சரீரம் தான் உங்களுடைய மனைவி. கிறிஸ்துவின் சரீரம் தான் சபை. சபை தான் மணவாட்டி, கிறிஸ்து மணவாளன். ஸ்தோத்திரம். இந்த சபையாகிய சரீரத்தை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நேசிப்பார். மணவாளன் எங்க இருக்காரு? மணவாளன் எங்க இருக்காரு? வானத்துல இருக்காரு. மணவாட்டி எங்க இருக்குது? பூமியில இருக்குது.
சரியா? ஸ்தோத்திரம். நான் வெளிநாட்டில் இருக்கேன், பாஸ்டர்மா இங்கே இருக்காது. ஏதோ ஒரு தேவை, ஒரு கஷ்டம், சரியா? ஸ்தோத்திரம். இப்போ பன்னீர்செல்வம் பக்கத்தில் இருந்து வந்து பாஸ்டர்மாவுக்கு உதவி செய்ததை நான் கேள்விப்படுறேன். நான் என்ன செய்வேன்? ஃபாரின்லேருந்து வரும்போது அவருக்கு என்ன வாங்கிட்டு வருவேன்? சென்ட் பாட்டிலா, பெர்ஃப்யூமா, சட்டையா, பேண்டா, எல்லாம் உண்டு. என் தகுதிக்கு என்ன உண்டோ, கர்த்தர் தகுதிக்கு என்ன கொடுக்கணுமோ, என்ன வாங்கிட்டு வரணுமோ வாங்கிட்டு வருவாரா? வாங்கிட்டு வருவாரா? ஸ்தோத்திரம். சரீர பிரகாரமா நானே நம்ம குடும்பத்துக்கு, நம்ம மனவாட்டிக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு பக்கத்துல இருந்து பாதுகாப்பா இருக்காங்க, உதவி செய்யறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவர்களுக்கு நன்மை உண்டாக நினைப்போமே. அப்ப கர்த்தர் பரலோகத்திலிருந்து தம்முடைய மனவாட்டியாகிய சபை நல்லா இருக்கணும், அது அலங்கரிக்கப்படணும், அது ஆசீர்வதிக்கப்படணும், அது கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று அக்கறை உள்ள ஒவ்வொருவரையும் தன் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கான நன்மையை கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்லிட்டார் ஒரே வார்த்தை, எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். ஊர்ல உலகத்துல எந்த பயலுக்கும் கிடைக்காத செண்டு அவங்களுக்கு கிடைக்கும். இது என்ன புது வாசனையா இருக்கு? ஆமா, இது எத்தியோப்பியால இருந்து வந்த செண்டு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இப்படி எருசலேமின் மேல் பட்சமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சத்துருக்களோடு கூட போய் கத்தர் ஏய் எருசலேம் இடத்துல பட்சமாய் பேசுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமை ஆசீர்வதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எருசலேமுக்கு கர்த்தர் காவலா இருப்பார். எருசலேமை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். இப்படிலாம் பைபிள் சொல்லுது. அவரா வானத்துல இருந்து செங்கல் மேல செங்கல் வச்சு கட்டுவாரு? அவர் கட்டுகிறார் என்றால் அவருடைய சித்தத்தை பூமியிலே எவர்கள் செய்கிறார்களோ, அவருடைய விருப்பத்தை பூமியிலே யார் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களை அவர் சுகித்திருக்கும்படி செய்வார். கர்த்தருடைய ஆலயத்துக்கெல்லாம் ஒன்றை செஞ்சுட்டு அவன் குறைஞ்சு போனான், அவ குறைஞ்சு போனான்ங்கிறதுக்கு இந்த உலகத்துல சரித்திரம் கிடையாது, எந்த பயலும் கிடையாது, எவ்வளவு கிடையாது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு செஞ்சு போட்டாங்க, அதனால நான் இப்படி குறைஞ்சிட்டேங்க. அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா கொண்டாங்க, அவங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ நான் செய்யறேன் கர்த்தர் சார்பா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு செஞ்சாங்க, இவ்வளவு ஏச்ச பேச்ச வாங்கி நான் அந்த ஸ்பீக்கரை நோண்டினேங்க. எவ்வளவுதான் நல்லா வச்சாலும் இந்த மனுஷன்ட்ட ஒரு நாள் நல்ல பேர் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் இந்த வேலையை செய்யறதுக்கு என் கழுத்தை கொடுத்தாங்க. வாழ்நாள்ல ஒரு நாள் இந்த மனுஷன் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டான். ஆனாலும் இந்த நல்ல மனுஷன்ட்ட நான் ஒரு வேலை செஞ்சாங்க, இயேசுநாதருக்காக செஞ்சாங்க, சபைக்காக செஞ்சாங்க. இவர் ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்ல மாட்டார், எனக்கு தெரியும். தெரிஞ்சுதாங்க இந்த வேலைக்கு வந்தேன். Voices of praise, casting out fear. Hearts awakened by His embrace, as we see our God face to face.